தமிழ்நாட்டை ஆட்சி செஞ்ச கடைசி தமிழ் மன்னர்கள் மலை மீது கட்டின தரமான ஒரு கோட்டை. எதிரிகளால எளிதில் நெருங்க முடியாத அளவுக்கு பாதுகாப்பு அம்சங்கள் கொண்ட ஒரு கோட்டை. இந்த கோட்டைக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய இழுவை பாலம் இருக்குமா. அந்த இழுவை பாலத்தை தூக்கிட்டாங்க அப்படின்னா இந்த கோட்டை உள்ளார எதிரிகளால எளிதில் நெருங்க கூட முடியாதாங்க. சோழர்கள் பாண்டியருடைய வீழ்ச்சிக்கு பின்பு கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டுகள் வட தமிழ்நாட்டை ஆட்சி செஞ்ச சம்பூராயர்கள் கட்டின ஒரு கோட்டை தான் இந்த ஒரு கோட்டை. இந்த கோட்டைக்கு ராஜகம்பீரன் கோட்டை அப்படின்னு ஒரு பேரும் இருக்கு. திருவண்ணாமலை மாவட்டத்துல படைவேடு அப்படின்ற ஊர்ல தான் இந்த கோட்டை இருக்கு. இந்த இடத்த அந்த காலத்துல படைவீடு அப்படின்னு சொல்லி தான் அழைச்சிருக்காங்க. இயற்கையாவே இந்த இடத்துக்கு மூன்று பக்கமும் மலைகளே மதுசோறு போல அரணா இருக்கு. இந்த இடத்துக்கு ஒரு பக்கம் மட்டும் தான் வரதுக்கு வழி இருக்கும். அந்த இடத்துல சமுராயர்கள் மிகப்பெரிய அரணையை ஏற்படுத்தி இருந்தாங்க. தமிழ்நாட்டை மலை மீது கருங்கற்களை கொண்டு கோட்டை கட்டுற வழக்கத்திற்கு மிகப்பெரிய அடித்தளத்தை அமைச்சது இந்த சம்பூராயர்கள் அப்படின்னு சொல்லணும். இப்ப இந்த கோட்டை பிற்காலத்துல ஏற்பட்ட போர்னால சதலம் அடைஞ்சிருச்சு. இப்ப இந்த கோட்டை மீது ஒரு பெருமாள் கோயில் இருக்கு, வேணுகோபாலசாமி பெருமாள் கோயில். அந்த கோயிலுக்கு இப்ப நிறைய பேர் வராங்க. முன்பு இருந்த தற்காலிக பாலம் இப்ப இரும்பு பாலமா மாறி இருக்கு. இப்படிப்பட்ட இந்த கோட்டைக்கு நீங்க போகணும்னு நினைச்சீங்கன்னா புரட்டாசி மாசம் சனிக்கிழமை போயிட்டு வாங்க.